ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்ன மொபைல் இருக்குது, ஸோ என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றத ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். சரிங்களா? இப்போ என்னோடய தொண்டை கட்டிக்கிச்சு, என்னன்னு தெரில. ஸோ கம்மியாக தான் சவுண்டு வரும். முடிஞ்ச அளவு பார்த்து கேட்டுக்க, புரிஞ்சு வாங்கிக்கோங்க. இப்போ மெதுவாக தான் பேச முடியும், ஏன்னா ரொம்ப ஹையாக பேசினாலும் சவுண்டு கம்மியாக தான் வருது. அதுக்காக மெதுவாகவே பேசிடுவோம். சரியா? இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த சாம்சங் சம்மந்தப்பட்டதாக போடுவோம். ஏன்னா சாம்சங்லேயே S23 அல்ட்ரா, S22 அல்ட்ரான்னு ஸோ இப்படி நிறையா ஃபோன் இருக்குது. சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா. சரியா? இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் ஒரு இடத்த ஒதுக்கி கொடுவேன். அடிக்கிட்டு ஃபோன் அடுக்கிறதுக்கு மட்டும் இந்த இடத்த ஒதுக்கி கொடு. இது இப்படி வச்சுருவோம். ஃபஸ்ட்டு இந்த ஐஃபோனை காமிச்சிட்றேன். இது என்ன 12 ப்ரோ. இது 12,000 போட்டிருக்கேன்னு இப்போ நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது இதில். ஸோ கஸ்டமர் பார்த்திங்கன்னா பல வருஷமாக இந்த ஃபோனை எடுக்காமல் யூஸ் பண்ணாமல் பாஸ்வேர்டு மறந்தே போச்சு. மொபைலில் பார்த்தாலே தெரியும், இது பழைய ஃபோனுக்கான அடையாளமே கிடையாது. ஐக்ளோட மறந்துட்டார். மொபைல் கலட்டலை, ஒரு டென்ட்டு கிராச் கிடையாது. ஸோ திருட்டு ஃபோன் கிடையாது. சரியா? நிறைய பேர் என் ஃபோனே ஒன்று ஐஃபோன் யூஸ் பண்ணவங்க இறந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாராம். நமக்கு அது சரி, ஓகே, அது ஒருத்தரோட இதை பற்றி நம்ம பேசக்கூடாது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஐஃபோனில் 12 ப்ரோ. ஸோ இது ஜிபி ஏதாவது சொன்னாரா? சரியா? இதில் என்னென்னா மொபைல் வாங்கின நாள்லேருந்து லைட் யூஸ்டுன்றது 100% தெரியும். ஸோ இதில் ஐக்ளோடு மிஸ்ஸிங். சரியா? இப்போ இந்த ஐக்ளோடு எடுக்கிறது கூட ஆள் இருக்காங்க, ஆனால் எடுக்கக்கூடாதுன்றது சட்ட விரோதம். சரியா? ஆனால் உங்களுக்கு இது ஸ்பேருக்கு யூஸ் ஆகும். ஃப்ரேம் பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது. கேமரா, பேட்ரி எல்லாமே எல்லாமே 100% பக்காவாக இருக்குது. 100% யூஸ் பண்ணாத ஒரு மொபைலாக இருக்குது. சரியா? வாங்குறவங்களுக்கே ஒரு 12,000க்கு என்ன வாங்குகிறோமோ அது கரெக்டான ப்ரைஸ் தான். இது 12,000 டிஸ்பிளே, பேட்ரி, ஸோ எல்லாமே புதுசாக நீட் கண்டிஷனாக ஒரு பர்ஃபெக்டான மொபைலாக இருக்கும். திருட்டு மொபைல் கிடையாது. ஜென்யூனான பர்சன்கிட்டேருந்து வாங்குகிறோம். நம்ம அதில் ரொம்ப உன்னிப்பாக இருப்போம். அது தன்மானத்தை இழக்க செய்யக்கூடிய செயலாக மாறிடும். ரொம்ப அதிலலாம் ரொம்ப உஷாராக இருப்பேன். வேறு எந்த விஷயத்தில் வேணாலும் கொடுத்தல் வாங்கலில் கூட கொஞ்சம் இதாக இருப்போம். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்போம். சரியா? இப்போ பார்த்திங்கன்னா இது சாம்சங்கில் S23 அல்ட்ரா. இது சாம்சங் S23 அல்ட்ரா. பேக் டோர் மட்டும்தான் உடஞ்சிருக்கு. சரியா? பேக் டோர் உடஞ்சிருக்கு. இதோட விலை பார்த்திங்கன்னா 39,000 போட்டிருக்காப்புல. 39,000. சரியா? 39,000. இது 12 GB ரேமு, 256. பேக் டோர் மட்டும்தான் உடஞ்சிருக்கு. வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. மொபைலே புதுசாக தான் இருக்குது. இதை பாருங்களா. ஸோ 39,000 இது. அடுத்ததாக S22 அல்ட்ரா. இது S22 அல்ட்ரா ரொம்ப காலமாக விற்காமல் இருக்குது. பேக் டோரில் பெயிண்ட்லாம் உறிஞ்சிருக்கு, டிஸ்பிளே மாற்றிருக்கு. அப்படி இப்படி சேர்த்து 21,000 கொடுக்குறாப்புல.
அடுத்ததாக இன்னொரு மொபைல் வந்து பார்த்திங்கன்னா இது சார்ஜ் போடுவேன். இதுவும் S23 அல்ட்ரா தானே. இது S23 அல்ட்ரா தான் இது. சரியா, இதில் என்ன இஷ்யூன்றதை நம்ம யோசிப்போம். 38,500 இது. என்ன ஏதுன்னு பார்ப்போம். இதுங்க சார்ஜ் ஏறட்டும். அதுக்குள்ளே இன்னொரு S22 அல்ட்ராவை பார்த்துருவோம். ஸோ இது வந்து பாக்ஸோடு இருக்குது. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டோம்? 34,500, 34,500 பாக்ஸோடு இருக்குது. அப்புறம் வந்து இதை போடுவோம். சாம்சங் கேலக்ஸி Note 20 அல்ட்ரா. இது Note 20 வேறு, Note 20 அல்ட்ரா வேறு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கோடு இருக்குது. இதோட விலை 9,500 இப்போ மாற்றுறோம். சரியா, 9,400 மாற்றுறோம். இதை எழுதுவேன் 9,500, அதாவது 9,500. சரியா, தொண்டை கட்டி போச்சு பாஸ், வேறு வழி இல்லை. என்னால் முடிஞ்சது நம்ம பேசி வீடியோ போடுறேன், கோச்சிக்காதீங்க. சரியா, என்னடா இது புரிய மாட்டேது, என்ன பேசுகிறாருன்னு புரியலன்னு சொல்லிடாதீங்க. புரியுறாரு. 9,500, அதாவது 9,500. இது வந்து பார்த்திங்கன்னா 9,000 போட்டோம். இதுவும் கோடு உள்ளது தான். இதை வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா 8,500 சாம்சங் கேலக்ஸி. இது மெனு ஓப்பன் பண்ணுதான் 8,500, 8,500. கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று தான். புரியுதா? கிட்டத்தட்ட ஒன்றும் குறை. இதை அதிகப்படுத்த சொல்ல தேவையில்ல, அதை அதிகப்படுத்த சொல்ல தேவையில்ல. என்ன அதோட இது 1000 கம்மி, 8,500. சரியா, 9,000 போட்டிருந்தோம், இப்போ 8,500 போட்டிருக்கோம். இதை வந்து கேட்டாங்க, நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ விடுங்க, பரவாயில்ல. இப்போ வந்து கம்மி பண்ணியிருக்கோம். 8,500, 12GB ரேமு, 256. அடுத்ததாக வந்து S21 அல்ட்ரா. இது பேக் டோர் உடஞ்சிருக்குது. இது ஏதாவது கம்மி வருமானா கம்மி பண்ண மாட்டார் இருந்தாலும். 23,500. சரியா, பேக் டோர் மட்டும்தான் உடஞ்சிருக்கு. இந்தியன் மொபைலு, 12GB ரேமு, 256, 23,500, 23,500. அடுத்ததாக வந்து சாம்சங்கில் S21 ப்ளஸ். இது இங்கே இருக்குது. 3 விதமான ஃபோன் இருக்கும். சரியா, இதில் வந்து ஒரே ஒரு கோடு இருக்கும், சார்ஜ் இல்லை. இதை போட்டுருவோமா? இதில் என்ன ப்ராப்ளம் சொன்னால் இது இந்த இடத்துல வந்து பிளாக் டாட்டு, க்ரீன் டாட்டு, ஒரு மாதிரி பிளிங்க் வேறு ஆகுதுல்ல. இப்போ பிளிங்க் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பிளிங்க்லாம் ஆகலை, அதெல்லாம் ஆகலை. இருந்தாலும் ஆகலாம். 38,500 சாம்சங்கு S23 அல்ட்ரா, 12GB ரேமு, 256. 12GB ரேமு, 256. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா 38,500. S23 அல்ட்ரா. இது S21 ப்ளஸ். இது கொஞ்சம் சார்ஜ் போடுவேன். 14,500 போட்டிருக்கு. பாக்ஸ் இருக்குது, பில்லு இருக்குது. பாக்ஸு, பில்லு. பாக்ஸோட பில்லு இருக்குது. ஸோ இதோட விலை வந்து 14,500, 14,500. சரியா, 14,500. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8,128 தானே, 8,128 தான். ஸோ அடுத்ததாக இன்னொரு மொபைலும் இருக்குது, அதே மாதிரி தான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு, பில்லு இருக்குது.
அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 11,500 11,500 அது மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் 11,500. அடடா இவன் கால் பண்ணிட்டான் பாவன்.